ஒவ்வொரு வீட்டிலும் பாதுகாவலராய், ஒவ்வொரு பங்கிலும் பாதுகாவலராய் நம் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் கடவுளின் செயலை, கடவுள் தன்னிடம் ஒப்படைத்த மக்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வரும் மிக்கேல் அதிதருடைய பெருவிழாவை கொண்டாடி வருகின்ற இந்த நாட்களில் உங்கள் அனைவருக்கும் கூட இருக்கின்ற அனைத்து அருட்தந்தைகள் சார்பாக உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் முதன்முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கொள்ளப் போகின்ற இந்த குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களை உரித்தாக்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கேள்வி கேட்கலாமா? பிள்ளைங்கள் முதன்முறையாக திருவிருந்து பெறப்போகிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவாக வாழப்போகிறீர்கள். கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார்? எப்படி வாழ்ந்தார்? அன்பு செய்து வாழ்ந்தார். வேற வேற கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். நாம் அனைவருமே கிறிஸ்துவை பெற்றிருக்கின்றோம், கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே நாம் கிறிஸ்துவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வருகின்றோம், ஆண்டவருடைய அந்த உணவை உட்கொள்கின்றோம். ஆனால் உண்மையிலே நாம் கிறிஸ்துவாக வாழ்கின்றோமா என்று எப்பொழுதாவது நாம் சிந்தித்ததுண்டா? ஆனால் இன்றைய வார்த்தை வழிபாடானது நமக்கு இன்னும் ஆழமாக உண்மையிலே நாம் கிறிஸ்துவாக வாழ்கின்றோமா, அல்லது கிறிஸ்துவை பெறப்போகின்ற இந்த குழந்தைகள் எப்படி கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும் என்பதை இந்த இறை வார்த்தைகள் நமக்கு இன்னும் ஆழமாக சொல்லித் தருகிறது. நாம் அனைவரும் திருவிவிலியத்தில் படித்திருக்கின்றோம். ஆபிரகாமுடைய கதை நமக்கு முழுமையாக தெரியும் என்று நம்புகிறேன். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த முதல் அடியை எடுத்து வைத்த போது அவர் சந்தித்த வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் ஏராளம் ஏராளம். ஏனென்றால் அவர் இந்த மண்ணிலே பிறக்கின்ற பொழுது கடவுள் சொல்லுகிறார், நீ பிறந்த இந்த மண்ணை விட்டு நான் காண்பிக்கின்ற இடத்திற்கு நீ செல்ல வேண்டும் என்று அங்கே கூறுகிறார். ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு கடவுள் அல்லது யாராவது இந்த பிறந்த மண்ணை விட்டு நீ செல்ல வேண்டும் என்று சொன்னபோது எவ்வளவு வேதனை இருக்கும், கஷ்டம் இருக்கும். அதே கஷ்டத்தை ஆபிரகாம் உணர்கிறார். ஆனால் கடவுள் சொன்னார் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கேற்ப அவர் தன் மக்களையும் சொந்தங்களையும் இடங்களையும் விடுத்து கடவுள் காண்பிக்கின்ற இடத்தை நோக்கி நகர்கிறார். பலவிதமான கஷ்டங்களையும் துயரங்களை மேற்கொள்கிறார். ஆனால் இறைவன் எனக்கு முழுமையான மகிழ்ச்சி கருவார். ஏனென்றால் நான் கடவுளோடு வாழ்கின்ற போது கடவுள் எனக்கு வெற்றியை தருவார் என்ற அந்த பாதையை நோக்கி பயணித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல திருவிவிலியத்தில் யோபுவுடைய கதையை நாம் தெளிவாக படித்து இருப்போம். எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள். தன்னுடைய பிள்ளைகள் இல்லை, தன்னுடைய மனைவி இல்லை, நண்பர்கள் விலகி இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு இறைவன் எனக்கு மகிழ்ச்சியை தருவார், இந்த துன்பங்களிலிருந்து விடுவித்து எனக்கு ஒரு உயரிய வெற்றி வாகி சூடுவார் என்று இறுதி வரை துன்பத்தில் திளைத்திருந்தார். அவர் கடவுளோடு வாழ்ந்திருந்தார். அதனால்தான் அவருக்கு வெற்றி என்பது முழுமையாக இருந்தது, மகிழ்ச்சி என்பது அவருடைய வாழ்க்கையில் முழுவதுமாக தங்கியிருந்தது என்பதை நம்மால் முழுமையாக பார்க்க முடிகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, இயேசுவை போல் நாம் வாழ வேண்டும் என்றால் பலவிதமான நற்குணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் சிறப்பாக 3 நற்குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், கிறிஸ்துவை போல் வாழ நினைப்பது என்று எளிது, ஆனால் கிறிஸ்துவாக வாழ்வது என்பது மிக மிக கடினம். ஆனால் நாம் எப்பொழுது கிறிஸ்துவை போல் வாழ நினைத்து வாழ ஆரம்பிக்கின்றோமோ அங்கே அன்பு, இரக்கம், மன்னிப்பு என்பது முழுமையாக நிறைந்திருக்கும்.
இறைவன் இந்த மூன்றையும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த மண்ணுலகில் வந்தபோது மனிதர்களோடு அவர் வாழ்ந்தார் என்பதை நம்மால் காண முடிகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லது கிறிஸ்துவை பெறப்போகின்ற நீங்கள் இந்த மூன்று நற்குணங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது அன்பு. இதைத்தான் புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 13ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வரை இந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை விளக்கமாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பொறாமைப்படாது, அன்பு பெருமைப்படாது, அன்பு இருமாப்பு இராது, அது தகாததை செய்யாது, தன்னலத்தை நாடாது, எளிதில் சினங்கொள்ளாது, தீங்கு விளைவிக்காது, அது எல்லோரையும் அன்பு செய்யும், குறிப்பாக ஒதுக்கப்பட்டவர்களையும் பாவிகளையும் பொறுமையோடும் தயவோடும் நடந்து கொள்ளும், மன்னித்தார் மற்றும் மற்றவர்களுக்கு உதவும் அன்பை தருகிறது என்பதை பவுலடியார் அழகாக நமக்கு விளக்கி கூறுகிறார். நீதிமொழி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3 இவ்வாறு சொல்லப்படுகிறது, அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக, அவற்றை கழுத்தில் அணிகலன்களாய் நீ பூட்டிக் கொள்வாயாக என்று சொல்ல. எப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு போகின்ற பொழுது அல்லது ஒரு இடத்திற்கு போகின்ற பொழுது நமக்கு என்ன தேவை என்பதை நாம் முழுமையாக, அது நகையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஆடையாக இருக்கலாம், எந்த இடத்திற்கு ஏற்றாபோல் நாம் நம்மையே மாற்றிக் கொள்கின்றோமோ அதே போல் எந்த இடத்திற்கு சென்றாலும் அன்பை நம்முடைய உள்ளத்திலே நாம் குடிகொண்டு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக நீதிமொழி புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. யோவான் அதிகாரம் 13:34 ஒருவரிடம் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் எனும் புதிய கட்டளையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை விளக்கி காட்டுகிறது. நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துங்கள் என்பதை ஆண்டவர் என்று நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் புனித அன்னை தெரசா அன்பு என்பது வார்த்தைகளில் மட்டும் இருந்துவிடக் கூடாது, நம்முடைய செயல்களில் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக தன்னுடைய வாழ்க்கை மூலம் அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். பிரான்சிஸ் அசிசி இவ்வாறு கூறுகிறார், எங்கு வெறுப்பு உள்ளதோ அங்கே அன்பை நாம் விதைக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் நாம் வாழுகின்ற பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம், இடத்திற்காகவோ பணத்திற்காகவோ அல்லது வேறு வித நோக்கத்திற்காகவோ, அல்லது நாம் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவர்கள் சந்திக்கவில்லை என்ற ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இனிமேல் அவர்களோடு நான் உறவாட கூடாது, அன்போடு நான் வாழக்கூடாது என்ற மனநிலையை நாம் உருவாக்கி கொண்டு வாழ ஆரம்பித்து விடுகிறோம். இதையெல்லாம் தவிர்த்து விட்டு அனைவரையும் என்ன நேர்ந்தாலும் நான் அவரை அன்பு செய்வேன், ஏனெனில் என்னில் இருப்பவர் என்னில் வாழ்பவர் கிறிஸ்து என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி வாழுகின்ற பொழுது அனைவரையும் அன்பு செய்யும் மக்களாக நாம் வாழ்வோம் என்பதை பிரான்சிஸ் அசிசி நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார். இதான் அகஸ்டின் சொல்கிறார், அன்பு செய்யுங்கள், நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள். எங்கே அன்பை நாம் விதைக்கின்றோமோ அங்கே நமக்கு மகிழ்ச்சியான ஒரு உறவு கிடைக்கிறது என்பதை அகஸ்டின் அவர்கள் கூறுகிறார். எப்படி இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து நமக்கு தந்துவிட்டு சென்றாரோ அதே போல் நாமும் அன்போடு நம் உறவுகளோடு வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்து கூறுகிறார். இந்த அன்பு என்பது எப்படி விதைக்கப்பட்டு இருக்கிறதோ அன்பு அனைவரிடத்தும் நாம் செலுத்த வேண்டும். எப்படி பாவிகளோடும் ஏழைகளோடும் விதவைகளோடும் பல பல மக்களோடும் ஆண்டவர் எப்படி அன்பை விதைத்தாரோ அதே போல் நாமும் அன்பை விதைக்க வேண்டும். திருவிருந்து பெற போகின்ற நீங்களும் உடைய பெற்றோர்கள், நீங்கள் சந்திக்கின்ற நண்பர்கள், நீங்கள் சந்திக்கின்ற உறவுகள் அனைவரிடமும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அவர்களோடு நீங்கள் அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். இரண்டாவதாக இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யார் ஒருவர் கிறிஸ்துவை நம்பிக்கையோடு எடுத்துக் கொள்கிறார்களோ உண்கிறார்களோ அவர்கள் இரக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் எப்படி ஏழைகள், நோயாளிகள், துன்பப்படுபவர்கள், துயரப்படுவர்களை சந்தித்து இரக்கம் காண்பித்தாரோ அதே போல நாமும் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் எடுத்துக் கூறுகிறார். இதுதான் மீகா 6ஆம் அதிகாரம் 8 சொல்லப்படுகிறது, ஓ மானிடா, நல்லது எது என்று அவர் உனக்கு காட்டியிருக்கிறாரே, நேர்மையை கடைபிடித்தலும்
இரக்கம் கொள்வதிலும் நாட்டத்தையும் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? தெள்ள தெளிவாக இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எதை கேட்கிறார்? நாம் அனைவரும் இரக்கத்தோடு இருக்க வேண்டும், நேர்மையோடு இருக்க வேண்டும், உண்மையோடு இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். நீ ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு என்னை உட்கொள்ளுகிறாய், ஆனால் நான் பற்றி கொண்ட நான் இரக்கத்தோடு வாழுகின்ற அந்த இரக்க குணம் ஏன் உன்னிடம் இல்லை என்ற கேள்வியை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 15 இவ்வாறு சொல்லப்படுகிறது, தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நகர் வாயில் நீதியை நிலைநாட்டுங்கள், அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாய் ஆண்டவர் யோசேப்பின் வீட்டில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார் என்று கூறுகிறது. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு உயரிய நோக்கத்திற்கு சென்றாலும், பணத்தாலும் நாம் பதவியாலும் உயர்ந்து சென்றாலும், நாமை சந்திக்கின்ற மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுபவர்களாக இருக்க வேண்டும், உண்மையோடு நாம் வாழ வேண்டும். எனக்கு மற்றவர்கள் ஏதாவது ஒரு பொருள் தருகிறார்கள் அல்லது பணம் தருகிறார்கள் என்று நாம் அவர்களோடு சென்று விடக்கூடாது. மாறாக யார் ஒருவர் உண்மையோடு வாருகிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களோடு நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகிறார். இதுதான் லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36 சொல்லப்படுகிறது, உங்கள் தந்தையை போல நீங்கள் அனைவரும் இரக்கமுள்ளவராக இருங்கள். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராக இருந்தாரோ அதே போல் கிறிஸ்துவை பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவை போல இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் பிரான்சிஸ் அசிசி கூறுகிறார், அன்பும் இரக்கமும் எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். நமது குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இரக்கம் இருந்தால் அங்கே கடவுள் முழுமையாக நிறைந்திருப்பார். அன்னை தெரேசா கூறுகிறார், அன்பின் பசி மிகவும் மிகவும் கடினமானது, அதனை குணப்படுத்த ரொட்டி மட்டும் பாதாது, அன்பிற்காக எங்கும் இதயத்திற்கு அன்பும் இரக்கமும் தேவை என்று கூறுகிறார். அவருடைய வாழ்க்கையில் தான் சந்தித்த அனைத்து மக்களையும் அவர் சேர்த்த போது உணவு மட்டும் கொடுக்கவில்லை, தண்ணீர் மட்டும் கொடுக்கவில்லை, இடம் மட்டும் கொடுக்கவில்லை, தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தான் சந்தித்த அந்த மக்களுக்கு தன்னை அன்பை முழுமையாக அன்னை தெரசா கொடுத்தார். அதே போல் கிறிஸ்துவை பெற்றிருக்கின்ற, கிறிஸ்துவை பெறப்போகின்ற நாம் அனைவரும், நாம் சந்தித்த மக்கள் ஏழையாக இருக்கலாம், அவர்கள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் தன்னலம் என்று இருக்கலாம், அனைவரையும் நீங்கள் இரக்கத்தோடு அரவணைத்து நம்மால் முயன்ற அளவு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் தெளிவாக நமக்கு கூறுகிறார். அந்த 3வது பண்பு நலனான மன்னிப்பு. எப்படி ஆண்டவர் அன்போடு இருந்தாரோ, எப்படி ஆண்டவர் இரக்கத்தோடு இருந்தாரோ அதே போல் மன்னிப்பு குணங்களோடு ஆண்டவர் அனைவரையும் மன்னித்து ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை தவறுகள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள். ஏதாவது ஒரு காரியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பொய், அப்படி பொய்க்கு மேல் பொய் என்று நாம் தவறு செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் எந்த அளவுக்கு நாம் கடவுளிடத்தையும் மனிதனிடத்தும் மன்னிப்பு கேட்கிறோம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், நீங்கள் மன்னிப்பு குணத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் வெறுமனை ஆண்டவரை உட்கொண்டு ஆண்டவரை பற்றி நீங்கள் சிந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் வெளிப்படுத்துகிறது. இயேசுவை போல் நாம் வாழ்வதற்கு நாம் கண்டிப்பாக மன்னிப்பு குண வேண்டும். எப்படி ஆண்டவர் முழுமையாக அனைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் மன்னிப்பு குணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32 பவுலடியார் கூறுகிறார், ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை மன்னியுங்கள் என்று சொல்கிறார். கொலோசியர் எழுதிய 3ஆம் அதிகாரம் 13 இவ்வாறு சொல்லுகிறார், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்கள் அனைவரும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டிலோ, நம்முடைய சமுதாயத்திலோ அல்லது பங்கு சமூகத்திலோ யாராவது ஒருவர் தவறு செய்திருந்தால்
நீங்கள் அவர் செய்த தவறை மற்றவரிடம் போய் சொல்லக்கூடாது. என்ன பண்ணு, நீங்கள் ஒரு தவறு செய்திருந்தால் அதை மற்றவரிடம் சொல்வதற்கு பதிலாக நீங்கள் அவரிடமே சென்று நீங்கள் மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். அவர் செய்த தவறை அவரை உணர வைக்க வேண்டும். அவரை நீங்களும் மன்னிக்க வேண்டும். அதை 4 பேரிடம் சொல்வதால் இந்த தவறுகள் பெரிதாகி அந்த உறவு நிலை விரிசல் ஆகி கொண்டே இருந்திருக்கும். இதைத்தான் பிரான்சிஸ் டீசேல் அவர் கூறுகிறார், நாம் மன்னிக்காதவரை கடவுள் நம்மை மன்னிக்க மாட்டார். நாம் மன்னிக்காதவரை கடவுள் நம்மை மன்னிக்க மாட்டார் என்பதைத்தான் தெளிவாக கூறுகிறார். ஜான் கிறிஸ்டோபர் கூறுகிறார், மன்னிப்பு என்பது நம் ஆன்மாவின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னித்து பாருங்கள். அந்த சொந்தங்கள் உங்களோடு வருகின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம், பெரிய காரணமாக இருக்கலாம், சிறிய காரணமாக இருக்கலாம். ஆனால் அனைவரையும் நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொண்டு உங்கள் குடும்பங்களோடு வாழ ஆரம்பித்து விடுங்கள். அது கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோர் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது உறவு பிரச்சனைகளா இருக்கலாம். அனைவரையும் நீங்கள் மன்னித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். மனதளவிலும் உடல் அளவிலும் இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசிரியை கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி இறைவன் அன்பு உள்ளங்களோடு இரக்கத்தோடு மன்னித்த அனைவரையும் ஏற்றுக்கொண்டாரோ, கிறிஸ்துவை பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் இந்த குணங்களை பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு வாழவில்லை. ஏதோ வர்றோம், கோயிலுக்கு வர்றோம், நன்மை கொடுக்குறாங்க, வாங்குறோம், சாப்பிட்றோம், வீட்டுக்கு போறோம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வாழுகின்ற பொழுது யார் ஒருவர் கிறிஸ்துவை பெற்றிருக்கிறார்களோ, கிறிஸ்துவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுக்கு எப்பொழுதும் அன்பு இருக்கும், கருணை இருக்கும், பணிவு இருக்கும், மன்னிப்பு இருக்கும், சேவை இருக்கும் என்பதை தன்னுடைய கடிதத்தில் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். இப்பொழுது இருக்கின்ற நமது திருத்தந்தை லியோ அவர்கள் நாம் அனைவரும் கிறிஸ்துவை உட்கொள்கின்ற பொழுது நினைத்துக் கொள்கின்ற காரியங்கள் நாம் அனைவரும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருவிருந்தை பெறப்போகின்றவர்கள் பெற்றவர்கள் இப்பெல்லாம் நன்மை வாங்க போகும்போது, ஒரு காலத்தில் நன்மை வாங்கும்போது முழங்கால் படியிட்டு கிறிஸ்துவின் உடல் சொல்லும்போது நம்பிக்கையோடு ஆமேன் என்று சொல்வார்கள். இப்பொழுது கைகளில் ஏந்துகின்ற பொழுது ஆண்டவரே உங்களை நோக்கி வருகிறார். ஆனால் நமது முகம் எங்க இருக்கிறது? வேற எங்கேயாவது இருக்கு. ஃபாதர்கிட்ட போய் நன்மை வாங்கும் போது நமது குணங்கள், நமது முகம் ஆலயத்தில் வேற ஏதாவது பகுதியை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் உங்களை தேடி வருகின்ற பொழுது நாம் ஆண்டவரை பார்க்க வேண்டும். இது திருவிருந்து பெற போகின்ற பிள்ளைகளுக்கும் நான் அறிவுறுத்துகிறேன். நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் உடல் என்று சொல்கிற போது நீங்கள் கிறிஸ்துவை உற்று நோக்க வேண்டும், அதில் நம்பிக்கை நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் திருத்தந்தை லியோ ஆழமாக கூறுகிறார். நீங்கள் பார்க்கின்ற உங்கள் பார்வை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை உற்று நோக்குங்கள். அவர் உன்னிடம் வருகின்ற பொழுது ஆமேன் என்ற நம்பிக்கையை நீங்கள் எடுத்துரையுங்கள். அப்பொழுதுதான் முழுமையான ஆண்டவர் உங்களிடத்தில் தங்குவார் என்பதை தெளிவாக கூறுகிறார். அதே போல கிறிஸ்துவை பெற்ற நீங்கள் அன்பை பரப்புரை செய்யுங்கள். எங்கே அன்பு இல்லையோ அங்கே நீங்கள் அன்பை விதையுங்கள் என்று கூறுகிறார். அதே நேரத்தில் கிறிஸ்துவை பெற்ற நீங்கள் அனைவரும் உண்மையோடு நீதிக்காக உழைக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதே போல நம்பிக்கையோடு அனைவரையும் மன்னித்து நாம் வாழ வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் இன்னும் ஆழமாக இந்த திருவிருந்தை பற்றி கூறுகின்ற பொழுது நம் அனைவருக்கும் இந்த செய்தியை வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த விழா நாட்களிலே இந்த திருவிருந்தை நாம் இன்னும் ஆழமாக கிறிஸ்துவை ஆழமாக சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது? சற்று நிமிடம், ஒரே ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே நான் நம்பிக்கையோடு இந்த ஆலயத்திலே ஆண்டவரை உட்கொள்கிறேனா? இந்த ஆலயத்தில் நான் ஆண்டவரை உட்கொள்கின்ற பொழுது உண்மையிலே அந்த ஆண்டவருடைய அந்த குணங்கள், செயல்கள் இன்று அளவும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறதே, அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறேனா என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் இன்று முதல் நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டியது, நம்பிக்கையோடு ஆண்டவரை உட்கொள்கின்ற பொழுது நானும் ஆண்டவரை போல அனைவரையும் மன்னிப்பேன்,
அனைவரையும் ஏற்றுக்கொள்வேன், அனைவருக்கு உண்மையாக வாழ்வேன், அனைவரிடத்தும் அன்பையும் இரக்கத்தையும் நான் காப்பேன் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலிகளை தொடர்ந்து மன்றாடுவோம். உண்மையிலே இறைவன் கொடுத்த அந்த அன்பு, இரக்கம், மன்னிப்பை முழுமையாக பெற்று நமது குடும்பத்தில், நமது உறவுகளிடத்தில் நாம் வெளிப்படுத்துவோம். அங்கே மகிழ்ச்சியும் அமைதியும் ஆசீர்வாதமும் கடவுள் என்றென்றும் நமக்கு வழங்குவாராக. ஆமீன்.